மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா இனி மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மித்ரா எனும் மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவு பிரதமர் துறையில் ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கு மாற்றப்பட்டு மீண்டும் பிரதமர் துறைக்கு மாற்றப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மித்ராவின் சிறப்பு பணிக்குழுவிற்கு தலைவராக பொறுப்பில் இருந்தார். தற்போது 2026ஆம் ஆண்டு மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா மனிதவள அமைச்சின் கீழ் ஒரு சிறப்பு பிரிவாக இயங்கும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இன்று மனிதவள அமைச்சின் அலுவலகத்தில் இந்து கோயில்களுக்கு மானியம் வழங்கப்படும் நிகழ்ச்சியின் போது ரமணன் மித்ராவின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார். மித்ராவின் மூலம் இந்து கோயில்கள் சமூக பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து 3.1 மில்லியன் ரிங்கிட் 155 கோயில்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. ததஸ்ரீ ரமணன் தலைமையிலான தர்மா மடானி எனும் இந்த திட்டம் பிரதமரின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்த 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ததஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். ஒவ்வொரு கோயில்களுக்கும் தலா 20,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்பதால் தற்போது முதற்கட்டமாக 155 கோயில்களுக்கு நிதி வழங்கப்படுவதாகவும் கட்டம் கட்டமாக 20 மில்லியன் ரிங்கிட் நிதி இந்த திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து முறையான ஆவணங்கள் இல்லாமல் வேலை செய்து வந்த 149 வெளிநாட்டினரை ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. மாலை 2 மணிக்கு ஜொகூர் ஸ்ரீ அலாம் பகுதியில் உள்ள பலகை தொழிற்சாலையில் மேற்கொண்ட சோதனையில் 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட 149 வெளிநாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் பங்களாதேஷ், நேபாள், இந்தோனேசியா, பாகிஸ்தான், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பலகை தொழிற்சாலை கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருவதாகவும் கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்களுக்கான விண்ணப்பங்கள் எதுவும் இல்லாது வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ள நிலையில் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ருஸ்டி டாருஸ் தெரிவித்தார். தலைநகரில் சாலை போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்திற்கு வாகன ஓட்டிகளுக்கு மொத்தம் 1,37,192 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குனர் ஹமிடி அடாம் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் செலுத்தியதற்காக 26,098 சம்மன்களும், மோட்டார் சைக்கிள் உரிமம் இல்லாததற்காக 21,277 சம்மன்களும் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு மொத்தம் 1,76,536 வாகனங்களை சோதனையிட்டதாகவும் அதில் 46,119 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கடுமையான குற்றங்களுக்காக இதுவரை 955 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தலைநகரில் உரிமம் இல்லாமல் வாகனம் செலுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு சாலைகளில் கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து ஆணையம் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபடும் என்றும் ஹமிடி அடாம் தெரிவித்தார். மடானி அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலும் இருந்து தவறி விட்டதாக பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல்லா அவாங் இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். அன்வார் தலைமையிலான மடானி அரசு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு சீர்திருத்தங்களையும் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மாறாக காரணங்களை மட்டும் அடுக்கிக் கொண்டே இருக்கிறது என்று அவர் கூறினார். அடுத்த பொது தேர்தலிலும் அன்வார் சீர்திருத்தங்களை பற்றி பேசுவார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தவில்லை என்பதை அன்வார் உணர வேண்டும் என்று அப்துல் ஹடி அவாங் கூறினார். ஊழலுக்கு எதிராகவும் லஞ்சத்திற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் லஞ்சம் வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு லஞ்சம் கொடுத்தவர்களையும் இடைத்தரகர்களையும் அப்படியே விட்டுவிட்டது. சிறந்த ஆளுமை மிக்க தலைமைக்கு சீர்திருத்தங்களை செயல்படுத்த ஒரு சகாப்தம் போதும் என்கிறது இஸ்லாத்தின் காலிஃப் உமார் அப்துல். ஆனால் அன்வார் அடுத்த பொது தேர்தலிலும் வெற்றி பெற மீண்டும் சீர்திருத்தத்தை பற்றி பேசி மக்களையும் இஸ்லாத்தையும் ஏமாற்றுவார் என்று தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தார். சட்டவிரோத பண மோசடிகளால் ஏமாற்றப்பட்ட பணத்தை உள்துறை அமைச்சு மீட்டு வருவதாகவும் முதற்கட்டமாக கடந்த ஆண்டு 34 மில்லியன் ரிங்கிட் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார்.
மீட்கப்பட்டிருக்கும் 34 மில்லியன் பணத்தில் இருந்து இதுவரை 6.7 மில்லியன் ரிங்கிட் பணம் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது இணைய மோசடிகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் NSRC எனும் சிறப்பு படையினர் 24 மணி நேரமும் இயங்குகின்றனர். சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டுமல்லாது சந்தேகத்துக்குரிய அலுவலகங்களையும் காவல்துறையின் உதவியுடன் இந்த NSRC அமைப்பு சோதனையிட்டு வருவதாக டதஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பண மோசடிகளின் மூலம் மொத்தம் 542 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தனியார், அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்றவர்கள், மாணவர்கள் மற்றும் வணிகர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் டதஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் இஸ்மாயில் கூறினார். இவ்வாண்டு தைப்பூச வெள்ளிரத ஊர்வலத்திற்காக நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் செயற்கை நுண்ணறிவு மேம்படுத்தப்பட்ட தேர் கண்காணிப்பு அமைப்பை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. பக்தர்களுக்கு நிகழ்நேர இருப்பிட புதுப்பிப்புகள் மற்றும் மதிப்பிடப்பட்ட வருகை நேரங்களை இந்த டிராக்கர் வழங்கும் என்று நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் நிர்வாக அறங்காவலர் PRC வீரப்பன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பினாங்கு வெள்ளித்தேர் என்ற புதிய களத்தின் கீழ் தங்கள் சொந்த டிராக்கரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்துவதாக அவர் கூறினார். இது AI உடன் மேம்படுத்தப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளில் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான நேர கணிப்புகளை வழங்க அளவீடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மலேசிய இந்தியர்கள் குறித்தும் நமது தமிழ் பள்ளிகள் குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பேசியிருப்பது தற்போது இந்தியர்கள் மத்தியில் பெரும் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்திய சமூகம் மலேசியாவில் கலாச்சாரம், பண்பாட்டை போற்றி வருகின்றனர். அங்கு 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உள்ளன என்று மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மான் கி பாத் எனும் மனதின் குரல் 130வது வானொலி நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமது இந்திய சமூகம் மலேசியாவில் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை போற்றி வருகின்றனர். அங்கு 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உள்ளன. அந்த பள்ளிகளில் தமிழ் பாடம் கற்பித்தல் மட்டுமின்றி மற்ற பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன. தெலுங்கு, பஞ்சாபி போன்ற மற்ற இந்திய மொழிகளுக்கும் மலேசியாவில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்தியா, மலேசியா இடையில் வரலாற்று ரீதியாக கலாச்சார உறவுகளை பேணுவதில் மலேசிய இந்திய பாரம்பரிய சங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த மாதம் மலேசியாவில் லால் பாத் சேலை அணிவகுப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சேலைக்கு நமது வங்க கலாச்சாரத்துடன் சிறப்பு தொடர்பு உண்டு. இந்த நிகழ்வு இந்த சேலையை அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அணிந்ததற்காக மலேசிய சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தனது முக்கிய மான் கி பாத் உரையில் மலேசியாவை மோடி குறிப்பிட்டு பேசினார். உலகம் முழுக்க உள்ள இந்தியர்களால் அதிகம் விரும்பப்படும் ஒரு தலைவராக மோடி விளங்குகிறார். மோடியும் இந்திய வம்சாவளிகள் முதற்கொண்டு இந்திய சமூகத்தினரை அரவணைத்து உலகம் முழுக்க சிறந்த அரணாக இருக்க இந்தியர்களை தேடி தேடி சந்திக்கிறார். அந்த வகையில் மலேசிய இந்தியர்களை அவர் புரிந்து வைத்திருப்பதும் அவருடைய பிரத்யேக உரையில் இங்குள்ள தமிழ் பள்ளிகள் குறித்து பேசியிருப்பதும் இந்தியர்கள் மீதான அவரின் அக்கறைக்கு சான்று என்கின்றனர் இங்குள்ள சில தலைவர்கள். மேலும் இப்போது தமிழ் மொழி குறித்து செல்லும் இடமெல்லாம் பேசி வருகிறார் மோடி. உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ், அது எங்கள் நாட்டில்தான் இருக்கிறது என அவர் பெருமையாக பேசி வருவது இப்போது வைரலாகி வருகிறது. तमिल भाषा ये हमारी अपनी भाषा है, हर हिंदुस्तानी की भाषा है. ஆசியானில் சக்தி வாய்ந்த சகோதரத்துவமிக்க நாடாக மலேசியா திகழ்வதாலும் தற்போதைய பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அணுகுமுறையும் நிகழ்கால உலக சூழலும் அன்வார் மீதான மோடியின் அதீத அன்பும் மலேசியா இந்தியாவின் சுபிட்சத்திற்கு வழிவகுக்கும் என்று பலரும் தெரிவித்துள்ளனர். மோடியின் மலேசிய இந்தியர்கள் மீதான இந்த பேச்சின் வழி அவர் விரைவில் மலேசியா வருகை புரியலாம் என்றும் பிரதமருடன் நட்பு ரீதியிலான சந்திப்பு நிகழலாம் என்றும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மலேசியாவில் இந்திய சமூகத்தை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.